அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது சேர்ந்து வாசிக்கலாமா? மனுஷரே, இந்த யாத்திரையில் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். அந்த 13வது வசனம், தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓட்டினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோத்கிலித்தான் என்கிற கடும் காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படியே கிலாவிதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். நன்றாய் கவனிங்கள். இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கப்பலுடைய கடல் வழியாக அவனை கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவன் சொல்றான், எப்பா இந்த வழியா போகாதீங்க, என்னுடைய ஆவியில கலக்கமா இருக்குது, இந்த வழியில நம்ம போனோம்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு அந்த 100க்கு அதிபதியிடத்துல சொல்லும்போது அந்த 100க்கு அதிபதி பவுலுடைய வார்த்தையை கேட்கவே இல்லை. எப்பா நீ ஒரு அடிமை, உன்னை நாங்க சிறைபிடித்து கொண்டு போய்க்கிறோம், நீ சொல்றதை கேட்க முடியாது, உனக்கு கப்பல்ல என்ன நாலேஜ் இருக்குது, நீ என்ன படிச்சிருக்கிற? அவன் சொல்லுகிறதை பார்க்கலும் கப்பலுடைய மாலுமி சொன்னதை அவன் அதிகமா கேட்டான். ஆனா இப்ப பிரயாணம் பண்றாங்க, போகிற வழியில யூரோத்கிலித்தான் என்கிற ஒரு பெரிய கடும் காற்று அந்த கப்பலின் மேல அடிச்சு மோதுது. உடனே இந்த கப்பல் தடுமாறிடுச்சு, எல்லாருக்கும் மரண பயம் வந்துருச்சு. நீங்க அடுத்த கீழே வசனம் வாசிக்கும் போது 19வது வசனம் வாசிக்கும் போது 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். பல நாட்கள் அவங்க அந்த கப்பலில் கஷ்டப்படுறாங்க. அந்த கப்பல் இனி கடல்ல இருந்து அந்த கரைக்கு போகும் என்கிற நம்பிக்கை யாருக்குள்ளயுமே இல்லை. ஒரு மிகப்பெரிய விபத்து. இப்போ யாருமே அவர்களுக்கு துணை நிற்க முடியாது. அவர்களுக்கு துணை ஒருவேளை அந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமி தான் அந்த கப்பலை சரியா நடத்தணும், அவன் தான் அந்த கப்பல் இப்படி போன்னு சொல்லும், அவனாலே ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் 22வது வசனத்துல சொல்றாரு, ஆயிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே நீ பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழும்பி நின்று சொல்றான், இல்லவே இல்லப்பா, இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு துணை செய்கிற கர்த்தர், என்னோடு கூட ஹெல்ப் பண்றதற்கு கர்த்தர், மாலுமி இந்த இடத்துல எனக்கு உதவி செய்யாட்டாலும், என் ஜீவன் ஒருவேளை செத்து போகும் என்று நினைத்தாலும் எனக்கு துணை செய்கிற கர்த்தர் சொல்றாரு, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டியதா இருக்கிறதுனால உன்னை மட்டும் இல்ல, உன்னோடு கூட இருக்கிற சகல ஜனங்களையும் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இங்க இருக்கிற எல்லாரிடத்திலையும் பேசுகிறார், நான் உனக்கு துணை செய்கிறேன். மனிதனுடைய உதவிக்கும் ஆண்டவருடைய உதவிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன என்றால், சில நேரங்களில் மனிதர்கள் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. எனக்கு குடும்பத்தில் பயங்கரமான ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், அந்த பிரச்சனையில் யாருமே உங்களுக்கு துணை செய்ய முடியாது. எங்கள் அப்பாவாலேயோ எங்கள் அம்மாவாலேயோ துணை செய்யவே முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபையை சேர்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக அவர்களுடைய பத்திரத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல அடமானம் வைத்தார்கள். ஒரு 6 லட்சம் ரூபாவுக்கு அந்த பத்திரத்தை வீடோட சேர்த்து அடமானம் வச்சாங்க. அப்போ அந்த அடமானம் வச்ச பணத்தை அவங்களால கட்ட முடியல. அது ஒரு பயங்கரமான வட்டி மேலே வட்டி போட்டு அந்த இடம் அந்த யார் பணம் கொடுத்தாரோ அவருடைய பேருக்கு அது கரையமாயிடுச்சு.
அந்த அதிரடி கரையம் அப்படின்னு பண்ணுவாங்கல்ல. நம்ம பணம் கட்டலைன்னா அந்த பணத்தை கொடுத்தவருடைய பேருக்கு அது கரையமாகும். ஆனால் அந்த இடத்தினுடைய மதிப்பு வந்து இவங்க 6 லட்சம் தான் வாங்கினாங்க. அந்த இடத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாயாய் மாறிடுச்சு. இப்போ அந்த அந்த மனுஷனிடத்துல போய் கேட்கவே முடியாது, என்ன செய்யறதுனே தெரியல. இவங்க பணம் கட்டலை. அப்போ வந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணாங்க. அவங்க மனசுக்குள்ள நினைச்சாங்க, ஒரு சிலரை வந்து வச்சு அவங்கள்ட்ட பேசலாம், பேசினா அவங்க வந்து கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு சொல்லி ஒரு சிலரை போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்களாம்மா, சார் யார்கிட்ட வேணாலும் பேசலாம், ஃபைனான்ஸ் கரெக்டங்கள்ட்ட எங்கள்கிட்ட பேச முடியாது, அதுவும் நீங்க சொல்ற அந்த குறிப்பிட்ட நபரிடத்துல நாங்கள் பேசவே முடியாது. அவர் யார் சொல்றதையும் கேட்க மாட்டார், அவருக்கா எதை தோணுதோ அது மட்டும்தான் அவர் செய்வார். ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த சொத்து திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து அவர் செட்டில் பண்ணிடுவார், நீங்கள் போங்க, எங்களால் பேச முடியாது அப்படின்னாங்க. ஆனால் அவங்க இங்கே சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. அவருடைய கையில் இருந்த பணம் வந்து 6 லட்சம் ரூபாய் வாங்கினாங்க. 6,50,000 ரூபாய் தான் இருந்துச்சு. 6 லட்சம் ரூபாய் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அத்தனை வருஷத்தினுடைய வட்டியே அதிகமான வட்டி அதிகமாக வரும். ஆனால் இவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த நபர் உள்ளே இருந்தாரம்மா, என்ன பிரச்சனைன்னு கேட்டாரம்மா, இந்த மாதிரி நாங்கள் கடன் வாங்கியிருந்தோம், இப்போ எங்கள் கையில் இவ்வளோ தான் இருக்குது, நாங்கள் வேணால் திருப்பி உங்களுக்கு வட்டியை சேர்த்துறோம் அப்படின்னு போது அவர் சொன்னாரம்மா, இல்லை இல்லை உங்கள் சொத்து எனக்கு தேவையில்லை, உங்கள் சொத்தின் மேலே எங்களுக்கு பிரியம் எல்லாம் இல்லை, எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு கேட்டாரம்மா. இப்போ வந்து 6 லட்சம் தான் இருக்குது என் கையில். அப்படி எவ்வளோ வாங்குனீங்கன்னு? 6 லட்சம் ரூபா வாங்கினோம். வட்டி ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லை வட்டியெல்லாம் எங்களால் கொடுக்க முடியல. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 6 லட்சத்தையும் கொடுத்துட்டு போங்க, நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுங்க, உங்கள் பேருக்கு நான் வந்து அதை நான் கரையம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒரே வாரத்திற்குள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் அந்த இடம் அவர்களுடைய பேரில் கரையம் பண்ணுறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். சிஸ்டர், பிரதர், இந்த மாதம் யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா? பல இடங்களில் நீங்கள் உதவி வாங்கி வாங்கி இப்போ வெறுப்ப சம்பாரிச்சு இந்த மாதம் நீ யார்கிட்ட உதவி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா? தேவைகள் 1000 இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் இந்த மாதத்தில் உங்கள் கரத்தை பிடிச்சிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மனிதனுடைய உதவியை போல் அல்ல, யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் நான் உனக்கு துணையாய் நிற்பேன். யாருமே துணை நிற்க முடியாத நேரத்தில் கர்த்தர் துணையாய் நிற்பார். 2 கரங்களையும் மேலே உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் நீர் எனக்கு துணை செய்கிறவராய் இருப்பீராக. ஆமென். ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஹல்லேலூயா. பார்வோனுடைய பட்டயத்திற்கு கர்த்தர் தப்புவிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். பார்வோனுடைய பட்டயம் மிகப்பெரிய பட்டயம், யாராலும் அந்த பட்டயத்திற்கு விரோதமாய் நிற்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மனிதர்கள் நிற்க முடியாது, ஆனால் கர்த்தர் உனக்காக நிற்பார். இந்த பிரச்சனையிலே மனிதர்கள் உங்களுக்காக நிற்க முடியாது, இந்த சூழ்நிலையில எந்த நபர்களும் உங்களோடு நிற்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றார், உங்க பிள்ளையோடு கர்த்தர் நிற்கிறார், உங்க மகனோடு கர்த்தர் நிற்பார். கர்த்தரே நிற்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு. தேவைகளாயிரம் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீர் அல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீர் அல்லோ. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி நீங்க தாப்பா நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக உலகத்திலே இருக்கிற துணைக்கும் ஆண்டவருடைய துணைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, உலகத்திலே இருக்கிற உதவிகள் வந்து எப்பொழுதுமே நம்மோடு இருக்க முடியாது. அப்படின்னா அந்த அந்த பிரச்சனை எல்லாருமே வந்து எப்பவும் நம்ம கூட இருந்துட முடியாது. அந்த பிரச்சனை அவ்வளோ பார்வோனுடைய பட்டயம். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்பேன்.